முத்து கிட்ட ராமுவோட பாட்டி செண்பகம், இங்க பாருடா முத்து, உன் பொண்டாட்டியால எந்த பிரயோஜனமும் இல்ல, உன்னால அவளை குணப்படுத்தவும் முடியாது, நீ அவளை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா பேச்ச தட்டாத முத்து மனைவியோட உடல்நிலைய நினைச்சு பார்த்தாரு. அம்மா சொன்னதுதான் சரின்னு நினைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாரு. அதன்படி பக்கத்து ஊர்ல இருக்கிற ராணின்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அடாட, என் மருமக எவ்வளோ அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ராணி, எல்லா பொறுப்பையும் இனிமே உன்கிட்ட கொடுக்கறேன், நீதான் இனிமே இந்த வீட்டை பாத்துக்கணும். ஆனா ராணி ரொம்பவும் திமிர் பிடித்த பெண்ணாக இருந்தா. அவளுக்கு முத்துவோட முதல் மனைவிய சுத்தமா பிடிக்கல. ராணி உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு கூட பாக்காம தன் கணவரோட மூத்த மனைவி செல்விய ரொம்ப வேலை வாங்கினா. ஏய், என்னடி மசமசன்னு வேலை பாக்குற, சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு கடுமையான வார்த்தையால எப்பவுமே செல்விய புண்படுத்திட்டு இருப்பா. அப்ப கூட செல்வி ஒரு வார்த்தையும் பதில் பேசாம தன்னோட மகனுக்காக அந்த வீட்டில ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. ஒரு நாள் செல்விக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆனா அப்ப கூட செல்வி சமையல் பண்ணிட்டு இருந்தா. ராமுவும் எப்பவும் அம்மா கூடவே இருப்பான். செல்வி சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு இருமல் வந்துருச்சு. அப்படி இருமும் போது ராணி பாத்துட்டா. அடச்சி, என்னடி சமையல் பண்ணும்போது இருமிட்டு இருக்க, உன்னோட நோய் எங்களுக்கும் வரணும்னு நினைக்கிறியா? யாராவது சமைக்கும் போது இப்படி பண்ணுவாங்களா?